டைரக்டர் சார், எனக்கு ஒரு சந்தேகம். நிஜமாவே காளியை கொன்னுட்டீங்களா? சந்தேகமா இருக்கே. அதாவது ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னோட தியரி என்னன்னா, ஹெலிகாப்டர் வெடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கிளாஸ்லாம் உடைஞ்சிட்டு வந்து எல்லாத்தோட ஃபேஸ்லயும் அடிக்கும். ஓகேவா? அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்மி ஆஃபீஸர் வந்து காளியோட ஹெட்ட பாயிண்ட் பண்ணி கன்னை வச்சிருப்பான். ஓகேவா? அப்போ அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர் ஃபயர் ஆகி கிளாஸ் எல்லாம் உடஞ்சதா? ஸோ அப்போ வந்து கன்னை நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும். அந்த கன் பார்த்தீங்கன்னா அப் சைடு வந்து மூவ் ஆயிருக்கும். அப் சைடு மூவ் ஆயிருந்ததுன்னா எப்படி காளியோட ஸ்டொமக்ல வந்துட்டு புல்லட் பட்டு ரத்தம் வந்திருக்கும். என்னோட தியரி என்னன்னா, கண்டிப்பா வந்து கன் வந்து காளியோட ஸ்டொமக்ல பட்டிருக்காது. அது கண்டிப்பா கீழே தான் பட்டிருக்கும். ஒருவேளை லெவலும் காளியும் வந்து பேசி ஒரு பிளான் கூட போட்டிருக்கலாம். அதாவது பிளட் வர மாதிரி கூட ஏதாவது ரெடி பண்ணிட்டு கூட வந்திருக்கலாம். எனக்கு அப்படி தோணுது. என்னோட அசிம்சம் அப்படிதான் இருக்கு. அப்படி நான் சொல்றேன்னா அதுக்கு பின்னாடி வர சீன்ஸ் எல்லாம் அப்படிதான் இருக்கு. அதனால தான் நான் அப்படி சொல்ல வரேன். அண்ட் இன்னொரு தியரி என்னன்னா, காளியால ரொம்ப டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவளால வந்து ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ண முடியாது. அதுக்கு எக்ஸாம்பிளா தான் லாஸ்ட் எபிசோட்லயே காட்டியிருப்பாங்க. ஸோ ஹாப்பரும் லெவலும் வந்து காளியை வந்துட்டு காப்பாத்தி கூட்டிட்டு போகும்போது அவ கொஞ்சம் டிஸ்டன்ஸ்க்கு அந்தாண்ட போன வாட்டி அவ இல்யூஷன் வந்து மறைஞ்சிருக்கும். கேட்டா டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாயிடுச்சு, அதனால என்னால் இல்யூஷன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருப்பா. ஸோ அந்த ஹாக்கின்ஸ் அந்த உள்ள இருக்க லேப் பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்கும். அந்த சென்டர் ஆஃப் த ஹாக்கின்ஸ்ல இருக்கும். அவங்களோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா வேற இடத்துல இருக்கும். ஸோ எப்படி அவ்வளோ டிஸ்டன்ஸ்ல அவளால வந்து ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணியிருக்க முடியும்? அது எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தேகமாவே இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, கண்டிப்பா காளி செத்துருக்க மாட்டா. 2 பேருமே எஸ்கேப் ஆகி வரலான்னு சொல்லிட்டு ஒரு இல்யூஷனை கூட கிரியேட் பண்ணி லெவல் வந்து அந்த ட்ரக்ல இருக்கிற மாதிரியும் அவங்க கூட டிராவல் ஆகிற மாதிரியும் காட்டியிருக்கலாம். ஏன்னா அங்கே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சோனிக் வேவ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அந்த ஹாப்பர் அந்த வண்டியை சுற்றி தான் இருக்குமோ தவிர அந்த உள்ள அந்த டோருக்கு அந்த சைடு கதவுக்கு அந்த சைடு இருக்காது. அந்த மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஸோ அவங்களால உள்ளே இருந்துக்கிட்டு அவங்களால அந்த சோனிக் வேவால் வந்து அவங்களால அந்த மைண்ட் கண்ட்ரோலையும் சரி அந்த இல்யூஷனும் சரி அவளால் பண்ணியிருந்திருக்க முடியாது. அதனால அவங்க 2 பேருமே அங்கேயே இருந்திருக்கலாம். அந்த ட்ரக்குக்குள்ளே ஒரு இல்யூஷனை வந்து அவங்க கிரியேட் பண்ணி லெவல் வந்து அந்த ட்ரக்லேயே டிராவல் ஆகிற மாதிரி காட்டியிருந்திருக்கலாம். அவள் எஸ்கேப் ஆவா. அந்த ட்ரக்கை விட்டு இறங்கி கீழே பார்த்தீங்கன்னா அவள் காணாமல் போயிடுவா. ஸோ அந்த ட்ரக்கு பார்த்தீங்கன்னா அந்த டோரோட ஆப்போசிட்டில் இருக்கும். அவள் ஆப்போசிட்லேருந்து எப்படி அவள் அந்த பக்கம் போயிருக்க முடியும்? ஏன்னா அவ்வளோ பெரிய சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. அதனால ரொம்ப கஷ்டம். அதனால அவங்க 2 பேருமே உள்ளேயே இருந்திருக்கலாம். ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணி அந்த ட்ரக் மூலியமா உள்ள அனுப்பிச்சு விட்டுருக்கலாம். அதுக்கப்புறமா எல்லாத்துக்கும் முன்னாடி அந்த லெவலோட இல்யூஷனை வந்து அந்த அப்சைட் டவுன் அழியும் போது அந்த இல்யூஷனும் சேர்ந்து அழியிற மாதிரி வந்து காளி வந்து காட்டியிருக்கலாம். எனக்கு என்னமோ ஹாப்பர் மேலேயே டவுட்டாக இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, லெவல் பார்த்தீங்கன்னா ஹாப்பர் கிட்ட அந்த க்ரீன் கலர் பேண்டை வந்து கொடுத்துருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வர ஃபினாலே பார்த்தீங்கன்னா அந்த பேண்டு பார்த்தீங்கன்னா ஹாப்பர் கிட்ட இருக்காது. ஏன்னா அந்த பேண்டு வந்து ஹாப்பரோட ஃபர்ஸ்ட் குழந்தையோடது. அவங்க ஞாபகார்த்தமாக வந்து ஹாப்பர் வந்து கையிலே போட்டிருப்பாரு. ஸோ லெவலே வந்து சொந்த பொண்ணு மாதிரி வளர்த்து தான் அந்த பேண்டை பார்த்தீங்கன்னா லெவல்கிட்டே கொடுத்துருப்பாங்க. ஃபினாலே பார்த்தீங்கன்னா அவர் ஹேண்டில் அந்த பேண்ட் இருக்கிற மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க. ஸோ எனக்கு வந்து என்ன டவுட்னா, இது எல்லாமே 3 பேரும் பிளான் பண்ணி கூட செஞ்சுருக்கலாம். ஹாப்பருக்கும் தெரிஞ்சுதான் இது பண்ணியிருந்தாலும் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஃபினாலில் பார்த்தீங்கன்னா ஹாப்பர் வந்து ஒரு பொண்ணை காணும் லெவலை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் பண்ணியிருக்க மாட்டார். எந்த இடத்துலையுமே அந்த மாதிரி காட்டியிருக்கவே மாட்டாங்க. ஒரு நார்மலான லைஃப்ல இருக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாரு. சொல்கிறேன், ஹாப்பருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். ஒருவேளை ஹாப்பர் எல்லாம் 3 பேரும் பிளான் போட்டு கூட காளி லெவலையும் வந்து காப்பாற்றி வேற எங்கேயாவது அனுப்பிச்சி விட்டுருக்கலாம் அப்படின்னு என்னோட தியரி நான் வந்து அசியூம் பண்ணுறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி ஏதாவது தியரி இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு இந்த தியரி தோணுச்சு. ஸோ அதனால உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இதுக்கு மேலே கிளியர் பண்ணோம் அப்படின்னா டேரக்டர்ஸால் தான் முடியும். அவங்க என்ன பிளான் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஒரு வேளை அதுக்கப்புறம் சீசன் 6 இந்த மாதிரி எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.